சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். மிஸ்டர் லேடிஸ் ஊடக ரசிக பெருமக்களே, ஒரு மிகப்பெரிய துரோகம் இழைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது கொலஸ்ட்ராலுக்கு தான் இழைக்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய துரோகம் உணவிலே இழைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது தேங்காய் எண்ணெய்க்குத்தான் இழைக்கப்பட்டிருக்கிறது என்று BM ஹெக்டே அவர்கள் மிக பல இடங்களிலே பேசியிருக்கிறார்கள். இந்த கொலஸ்ட்ரால் 400 வரைக்கும் கூட அது நார்மல் தான். அதுக்கு மேலே போனால் தான் கொலஸ்ட்ராலை பற்றி நாம் அச்சப்பட வேண்டும். கொலஸ்ட்ரால் நம் உடம்பினுடைய நரம்பு மண்டலத்தின் அடிப்படை கட்டுமான பொருள் என்பதை பல மருத்துவர்கள் பல இடங்களிலே வலியுறுத்தி சொன்னாலும் கூட FDA கூட ஏற்றுக்கொண்டு கொலஸ்ட்ரால் இஸ் நாட் தி காஸ் ஃபார் கார்டியாக் எயில்மெண்ட்ஸ் என்று அறிவித்த பிறகும் கூட இன்னமும் கொலஸ்ட்ரால் பெயரை சொல்லி நடக்கிற வியாபாரம் கொஞ்சம் கூட குறையவில்லை. கொலஸ்ட்ரால் இந்த கொழுப்பு என்கின்ற ஒரு சத்து. இந்த கொழுப்பு சத்து லிப்பிட் ப்ரொஃபைல் என்ற பெயரிலே பரிசோதனையிலே எடுப்பார். இந்த லிப்பிட் ப்ரொஃபைலில் என்ன இருக்கும்? கொலஸ்ட்ரால் என்று ஒன்று இருக்கும், ட்ரைகிளிசரைடு என்று ஒன்று இருக்கும், HDL ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் என்று ஒன்று இருக்கும், LDL லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் என்று ஒன்று இருக்கும். LDL, HDL, TGL அண்ட் கொலஸ்ட்ரால், இந்த 4 அளவுகளை வைத்து நம்முடைய இருதயத்தினுடைய ஆரோக்கியத்தை கணிப்பார்கள். அதிலே மிக மிக நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியதுன்னா கொலஸ்ட்ரால் ட்ரைகிளிசரைடு. இந்த ட்ரைகிளிசரைடு என்கின்ற கெட்ட கொழுப்பு இருக்கிறது, அடர் கொழுப்பு, அது இருதய நோய்க்கு காரணமாக இருக்கிறது என்று அரசல் பரசலாக அறிவியல் உலகம் ஒப்புக்கொண்டு இருக்கிறது. கொலஸ்ட்ரால் தான் காரணம் என்று சொன்ன செய்தியை இன்றைக்கு அறிவியல் உலகம் வாபஸ் பெற்றுக்கொண்டது. இந்த LDL HDL என்பது என்ன? லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன், அது 100க்கு மிகாமல் இருக்க வேண்டும் என்றும், HDL என்கின்ற ஹை டென்சிட்டி கொலஸ்ட்ரால், ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் என்பது 40க்கு மிகாமல் இருக்க வேண்டும் என்பதும் அறிவியல் ஆய்வு கொடுத்திருக்கிற ஆவரேஜ் ஸ்டேட்மெண்ட். கொலஸ்ட்ரால் மட்டும் குறைக்கிறேன் என்று பல பேர் நான் கொலஸ்ட்ரால் பேர்ன் பண்ணுகிறேன் என்று தேக பயிற்சி செய்வது, கொலஸ்ட்ரால் பேர்ன் பண்ணுகிறேன் என்று பல வகையான செயல்பாடுகளில் ஈடுபடுவது, ஜிம் போன்ற ஆக்டிவிட்டியில் ஈடுபடுவது வரவேற்கத்தக்கது தான். ஆனால் கொலஸ்ட்ராலை அளவுக்கு அதிகமாக குறைத்து விடுவதனால் நம்முடைய மூளையினுடைய செயல்பாட்டை, நரம்பு மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்தை நாம் சிதைத்துக் கொள்ளுகிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. கொலஸ்ட்ராலை குறைப்பதற்கு என்று ஒரு மாத்திரை எடுத்துக்கொள்வார்கள், கொலஸ்ட்ரால் உடனே குறையும். ஆனால் என்னன்னா மாத்திரை நிறுத்த உடனே கொலஸ்ட்ரால் கூடிடும். அப்போ கொலஸ்ட்ராலுடைய அளவை இயல்பு நிலையை நிறுத்துவதற்கு உணவை மிக முதல் தரத்திலே நாம் கொண்டு வர வேண்டும். உணவில் இந்த சேச்சுரேட்டட் ஃபேட், விலங்கு கொழுப்புகள், இந்த விலங்கு கொழுப்புகளை அசைவ உணவு சாப்பிடுபவர்கள் உணவிலே சேர்த்துக் கொள்வதை தவிர்க்க வேண்டும். புரதத்திற்காக மீன்கள் நல்லது என்று சொல்லுகிறார் என்று பெரிய பெரிய மீன்களை சாப்பிடுவதனாலே நாம் துரதிர்ஷ்டவசமாக கொழுப்பையும் சேர்த்துக் கொள்கிறோம். இப்போ என்ன பண்ணணும்? சிறிய மீன்கள், சங்கரா, மத்திலி, காரப்பொடி, நெத்திலி, இது மாதிரி மத்தி, இது மாதிரி சிறிய மீன்கள், அந்த மீன்களை சேர்த்துக்கொள்வதனாலே கொழுப்பு சத்து உடலுக்கு இல்லாமல் புரதம் மட்டும் கிடைக்கும். அதிலும் சில புரதங்கள், இப்போ சூர மீன் சொல்லுவான், டியூனா ஃபிஷ், டியூனா ஃபிஷ்ல இருக்கிற கொழுப்பு இருக்கிற புரோட்டீன் இருக்கிறது நம்முடைய திசுக்களில் புரத இழப்பினை ஈடு செய்வதிலே நிகரற்று விளங்குகிறது. அதுபோல சால்மன் என்று சொல்லுகிற, இப்போ இந்த வெலை மீன் சொல்றாங்கல்ல, இந்த சால்மன் என்கின்ற மீனில் இருக்கிற புரதம் இருக்கிறது, அது நம்முடைய புரத இழப்பை ஈடுகட்டுகிறது. அது மாதிரி மீன்களை எடுத்துக்கொள்வதனாலே கொழுப்பு சத்து உடலுக்கு வராது. இது மத்தி மீனையோ நெத்திலி மீனையோ எடுப்பதனாலே கொழுப்பு சத்து உடலுக்கு வராது. கொழுப்பை முதல்ல சேர்ப்பதை தவிர்க்க வேண்டும். ஒரு விளம்பரம் இருக்கும்,
அதை மாதிரி ஒரு நாகரீகமான ஏமாற்று விளம்பரம் உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது. முந்திரி பருப்பு போட்டு முந்திரி பருப்பு மேலே லேபிள் எழுதியிருப்பார் ஃப்ரீ ஃப்ரம் கொலஸ்ட்ரால்னு சொல்லி. இது என்னன்னா, ஒரு காலத்தில் ஒரு பேஸ்ட்டுக்கு விளம்பரம் வந்தது. எல்லா பேஸ்ட்லையும் கிளவ் ஆயில் சேர்த்து தான் செய்வார்கள். ஆனால் ஒருவர் மட்டும் என்ன பண்ணார், இதில் கிளவ் ஆயில் அடங்கி இருக்கிறது, அதாவது லவங்க எண்ணெய் அடங்கி இருக்கிறது. ஏன்னா லவங்கம் பல்லுக்கு நல்லதுன்னு தெரியும். அவருடைய வணிகம் பல மடங்கு ஏறிவிட்டது. நடந்ததையே சொல்லுவதில் இருக்கிறது. அதுபோல கொலஸ்ட்ரால் என்பது எந்த இயற்கை தாவர உணவிலும் கிடையாது. எந்த நட்ஸ்லையும் எந்த சீட்ஸ்லையும் கொலஸ்ட்ராலே கிடையாது. கொலஸ்ட்ரால் இஸ் அன் அனிமல் ப்ராடக்ட். விலங்கினுடைய உடம்புல இருந்து தான் கொலஸ்ட்ரால் வர முடியும். அப்போ என்ன பண்ணுறான், இப்போ கொலஸ்ட்ரால் இல்லை முந்திரி பருப்புலன்னு சொன்னால் நல்லதுன்னு சாப்பிடுவோம். ஆனால் அதில் ட்ரைக்ளிசரைடு அதிகமாக இருக்கிறது. ட்ரைக்ளிசரைடு இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கொலஸ்ட்ரால். அப்போது நம்ம கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு மருந்து எடுத்துக்கொள்வதை விட மொத்த கொழுப்பையும் இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்குரிய உணவை பின்பற்ற வேண்டும். இப்போ கெட்ட கொழுப்பு, ஹை டென்சிட்டி கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறது, ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறது, அது நல்ல கொழுப்பு. கெட்ட கொழுப்பு லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. அதை இயல்பு நிலைக்கு கொண்டு வர வேண்டும். அதை கொண்டு வருவதற்கு உணவிலே என்ன செய்யலாம்? நான் சொன்னது போல விலங்கு புரோட்டீன் விலங்கு கொழுப்புகளை அவாய்ட் பண்ணுங்க. தாவர புரோட்டீன், தாவர வித்துக்களை சேருங்க. உதாரணமா ஆல்மண்ட், பாதாம், பிஸ்தா, வால்நட். முந்திரி பருப்பு கிடையாது. முந்திரி பருப்பில் அவ்வளவு ட்ரைக்ளிசரைடு. முந்திரி பருப்பு சாப்பிட்டா ட்ரைக்ளிசரைடு மட்டும் மூடி போயிடும். ஆல்மண்ட் என்கின்ற பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, வால்நட் என்கிற அக்ரோட், இது எவ்வளோ சாப்பிடுவது? எல்லோரும் ஒரு ப்ராக்டிஸாக வச்சுக்கிட்டு 4 ஆல்மண்டு, 8 பிஸ்தா, 1 வால்நட், இது தினம் சாப்பிட்டுட்டு வரலாம். காலையில் ஒரு வேளை. ரொம்ப இந்த பேட் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருப்பவர்கள், இந்த கொழுப்பில் என்ன ஒரு தன்மைனாக்கா, இந்த குட் கொலஸ்ட்ரால் அதிகமாக எடுத்தால் அது பேட் கொலஸ்ட்ராலை ரீப்ளேஸ் பண்ணி இந்த குட் கொலஸ்ட்ரால் அங்கே போய் அதை ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆய்வு வெளியீடு. அதனால் என்ன பண்ணணும், நாம் இந்த இந்த மொத்த லிப்பிட் ப்ரொஃபைலையே நார்மல் பண்ணணும். அதை நார்மல் பண்ணுவதற்கு நாம் என்ன பண்ணணும், நம்முடைய உணவில் நல்ல கொழுப்பு இருக்கிற உணவை சேர்க்க வேண்டும். அது என்ன? ஆல்மண்ட், பிஸ்தா, பாதாம்னு சொன்னேன். பாதாம், பிஸ்தா அண்ட் வால்நட். இது எவ்வளோ சாப்பிட்றதுன்னு சொன்னேன். இதை டெய்லி சாப்பிடலாம். ஒரு கெடுதி வரை. சில பேர் என்ன பண்ண, ஐயோ ஆல்மண்டா கொழுப்பு ஏறிவிடுங்க, ஐயோ பாதாமா அதில் கொலஸ்ட்ரால் கூடாதான், தெரியாமல் தனம். கொலஸ்ட்ரால் கூடுவதற்கு இந்த பருப்புகள் காரணமே இல்லை. இன்ஃபேக்ட் கொலஸ்ட்ராலை குறைக்க இது உதவும். அடுத்து மிக முக்கியம் பர்னிங், தேகப்பயிற்சி. உடற்பயிற்சி என்பது மிக மிக முக்கியம். உடற்பயிற்சி இல்லாமல் உடல் ஆரோக்கியம் இஸ் இம்பாசிபிள். மனசில் வச்சுக்கோங்க. எதையோ சாப்பிட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிக்கணும்னா அது சரி பண்ணவே முடியாது. அப்போ சாப்பிடும்போது நல்லா இருக்கும். ஆனால் பயிற்சியோடு சேர்த்து அந்த அந்த மருந்துகளையும் எடுத்துக்கொண்டா முழுமையான ஆரோக்கியத்தை பெற முடியும். இப்போ இதில் ஒபிசிட்டி, ரொம்ப உடல் பருமன். இந்த உடல் பருமனோடு இந்த கொலஸ்ட்ரால் அண்ட் ட்ரைக்ளிசரைடு, ஹெச்டிஎல், எல்டிஎல் விகித வேறுபாடு, இப்படி வருவார்கள். அவர்களுக்கு என்று நான் ஒன்றை உருவாக்கினேன். ரொம்ப சிம்பிள். திரிபலா திரிகடு, கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய் தோலிலே இருந்து தயாரித்த சூரணம். கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய். திரிகடுகு, சுக்கு, மிளகு, திப்பிலிலே இருந்து தயாரித்த சூரணம். சீரகம், வெந்தாமரை பூவோடு செம்பருத்தை பூ. என்ன, செம்பருத்தை இரத்த அழுத்தத்துக்கு அவ்வளவு சிறந்த. இரத்த அழுத்தத்துக்கு சிறந்தன்னு என்ன அர்த்தம்? இந்த இரத்த குழாய்களில் கால்சிஃபிகேஷன் வருவதை தடுக்கிறது. அதோடு அல்லாமல் கெட்ட கொழுப்பை சீர் செய்கிறதுன்னு அர்த்தம். அந்த காலத்தில் சித்தர்கள் எழுதிய போது கெட்ட கொழுப்பு நல்ல கொழுப்புலாம் எந்த விகிதமும் இன்னைக்கு சொல்லப்படலை. ஆனால் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை அவர்கள் சொன்னார்கள். இந்த 9 பொருள்களை சேர்த்து சூரணமாக்கி அரைத்து அந்த சூரணத்தை தினமும் 3 வேளை, காலை, மதியம், இரவு உணவுக்கு முன் ஒவ்வொரு தேக்கரண்டி உண்டு கொண்டு வந்தால்
கொஞ்சம் தேகப்பயிற்சி, நடைப்பயிற்சி, உடற்பயிற்சியை மேற்கொண்டால் உங்களுடைய கொழுப்பினுடைய விகிதம், லிப்பிட் ப்ரொஃபைல் இயல்பு நிலைக்கு திரும்பிவிடும். பயன்படுத்துங்க. பயன்படுத்த முடிந்தவர்கள் பயன்படுத்த முடியும், செய்ய முடிந்தவர்கள் செய்ய முடியும், செய்யுங்கள், செய்து கையாளுங்கள். அதே பலனை செய்ய முடியவில்லை, ஆசை காட்டி மோசம் செய்வதை போல இருக்கிறது, எங்கேயாவது கிடைக்குமா என்றால் அன்பு ஃபார்மாவிலே அதை உருவாக்குகிறார்கள். அதற்கு பெயரே ட்ரிம்ஃபிட் என்ற பெயரில். அதில் ஒரிஜினல் என்னுடைய எம்பளம் இருக்கும். சயின்டிஃபிக் சித்தர் டாக்டர் அன்பூஸ் என்று ப்ளூ கலரில் என்னுடைய எம்பளம் இருக்கும். அதுதான் அதற்கு சான்று, அன்பு ஃபார்மாவினுடைய தயாரிப்பு. ஏன்னா இப்போ என்ன கவனமாக இருக்க வேண்டியிருக்குன்னா, நான் எல்லாத்தையும் சொல்லிவிடுறேங்களா, அதில் என்ன மூலப்பொருள் இருக்குது, அதை எப்படி செய்யணும் எல்லாம் சொல்லிவிடுறாங்களா, அதை தத்து புத்துன்னு பல பேர் செய்துட்டு என்னுடைய பெயரை போட்டு, இப்போ உதாரணமாக ஒன்று சொல்கிறேன், ரொம்ப சங்கடமாக இருக்கும். இந்த மணியன் தைலம் என்று ஒன்றை நான் உருவாக்கி, அது சித்தர்கள் சொன்ன வழியிலே மிக சிரமப்பட்டு பல ஆண்டுகள் ஆய்விலே உருவாக்கி இன்றைக்கு மக்களுக்கு கிடைக்க செய்திருக்கிறேன். பிரிந்தே விடும் என்ற நிலையிலே இருந்த தாம்பத்தியம், அவர்கள் சேர்ந்தே வாழ முடியாது என்று இருந்தவர்கள் திரும்ப சேர்ந்து வாழுகிற அளவுக்கு அந்த ஆண்மையை மேலோங்க செய்திருக்கிறது என்பதை நாம் ஆய்விலே பார்க்கிறோம். பலர் சொல்லுகிற அவர்களுடைய அனுபவத்திலே பார்க்கிறோம். அதிலே ஒருவன் என்ன பண்ணா, ஒரு தடவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, என்னையா நீங்க சொன்ன மணியன் தைலத்தில் ஒரு பிரயோஜனம் இல்லை என்று என்னிடத்திலே சொன்னான். இருக்கிற என்ன மணி தைலத்தில் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றீங்க? இல்லைன்னு சொல்லவே முடியாது. என்ன பிரச்சனை, எங்கே வாங்கினீங்க? நான் இன்னும் ஊரில் ஒரு நாட்டு மருந்து கடையில் வாங்கினேன். அதை எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கன்னா, ஒரு பாட்டிலில் ஒரு பேரை கையால் மணியான் தைலம்னு எழுதி ஒருத்தன் ஃபில் பண்ணி கொடுத்துருக்கான். என்னன்னா, இப்போ ஊடகத்தில் வருகிற, சமூக ஊடகத்தில் வருகிற செய்தியை மணியான் தைலத்தை பற்றி எல்லாரும் கேட்கிறார்கள். இந்த கடைக்காரரும் கேட்டிருப்பார். இவன் போய் மணியான் தைலம் கொடுக்கணும் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி ஒரு ஏதோ ஒரு எண்ணெயை ஊற்றி கொடுத்துட்டார். நான் சொன்னேன், என்னையா விவரம் இல்லாத ஆளாக இருக்கேன், நான் படித்து சொல்கிறேன். அது மணியான் தைலமாக இருந்தாலும், மகள் லேகியமாக இருந்தாலும், டிம்ஃபிட்டாக இருந்தாலும், ஹைப்டன்னாக, எந்த மருந்து இருந்தாலும் அன்பு ஃபார்மாவுடைய தயாரிப்பில் என்னுடைய படம் இருக்குன்னு சொல்லியிருக்கேனே, இந்த லைசன்ஸ் நம்பர் இருக்குன்னு சொல்லியிருக்கேனே, ஸ்டேட் ட்ரக் லைசன்ஸ் அத்தாரிட்டினால உரிமம் பெற்றதுன்னு சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? எதையாவது வாங்கி சாப்பிட்டுட்டு கிடைச்சா நீங்கள் கொடுத்ததில் பலன். ஏன்னா ஒருவர் கூட இதுவரையில் பலனில்லை என்று சொன்னதே இல்லை. காரணம், அவ்வளவு நேர்த்தியான ஒரு தயாரிப்பை சித்தர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். அது போல தான் இப்போ நான் சொன்ன பாருங்க, இந்த ட்ரிம்ஃபிட்டை சாப்பிட்டு உடம்பு இழைக்கலைன்னு சொன்ன ஒருத்தரும் கிடையாது. எப்போ அந்த முறையை பின்பற்றாது சரியாக பின்பற்றி இருந்தான். ஏன்னா நம்ம சொல்லியிருக்கோம், பசி போயிடும். பசி போயிடுதுன்னா வயிற்றுல இருக்கிற எரிச்சல் போயிடும், பசினாலே வருகிற தலைவலி போயிடும், சோர்வு போயிடும். ஏன்னா அது உடம்புல இருக்கிற ஃபேட்டை பர்ன் பண்ணி எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுனால செகண்ட் டேலேருந்து பயங்கர பிரிஸ்க் ஆகிடுவீங்க. ஒரு 2 நாள் அந்த சாப்பிட்டு பழகின மூக்கும் வாயும் கொஞ்சம் கட்டுப்பட்டுடுச்சுன்னு வச்சுங்க, 3ஆவது நாள்லேருந்து நீங்களே பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், கென்யாவில் இருந்து ஒருவர் இன்றைக்கு அனுப்புகிறோம், கென்யாவுக்கு அனுப்புகிறோம். கென்யாவுக்கு நேராக அனுப்ப முடியாததுனாலே கென்யாவுக்கு போகிற ஒருவர் மூலமாக போகிறவர் சொன்னார், நான் ட்ரிம்ஃபிட் 3 வாங்கி சென்று எங்கள் குடும்பத்தில் பயன்படுத்தினோம். இட்ஸ் அ மிரக்கிள். அவ்வளோ பலனை எங்கள் குடும்பம் அனுபவிக்கிறது. அதனால எனக்கு 10 ட்ரிம்ஃபிட் வேண்டும் சொல்லி இன்னைக்கு 10 ட்ரிம்ஃபிட்டை அனுப்பியிருக்கோம். சான்று இருக்கிறது. எனி டே யூ கேன் கம் அண்ட் சி தட் தி ப்ராடக்ட் டிஸ்பேச் டு கென்யா. அப்படி இந்த லிப்பிட் ப்ரொஃபைலை நார்மல் படுத்துகிறது, அதனோடு கொழுப்பு, கெட்ட கொழுப்பை அகற்றுகிறது, உடலை இளைக்க வைக்கிறது, இரத்த குழாய்களில் இருக்கிற அடைப்புகள் அகல்வதற்கு கொழுப்பு ஒரு காரணம். அதனால் அந்த கொழுப்பு சேராமல் தடுக்கிறது. அத்தகைய ஒரு அற்புதமான ஆற்றலை பெற்றிருப்பது தான் ட்ரிம்ஃபிட்டு. உடற்பயிற்சி, கொஞ்சம் உணவு கட்டுப்பாடு, அதனோட ட்ரிம்ஃபிட்டு உடலை இளைக்கும். லிப்பிட் ப்ரொஃபைல், கெட்ட கொழுப்புகள் எல்லாம் விட்டு ஓடிவிடும். நல்ல ஆரோக்கியத்தை மீண்டும் பெற்று விடுவோம். உறுதி, பின்பற்றுவோம், நலம் பெறுவோம். பலருக்கும் அதை பகிர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.